ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த கேரிகேச்சர் பாடி பண்டல் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். இதுக்கு வந்து நான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன் ப்ரொடக்ஷனோட. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் பாஸ்வேர்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்ஸார்ட்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு எடிட்டர் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் நெட் ஆஃபில் தான் இருக்குது. அது நெட் ஆஃபில் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா காற்று ரொம்ப இதாக அடிக்குது. நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கார்ட்டூன் எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே கார்ட்டில் கொடுக்குறேன். அதை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். இல்லாட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. அதில் தான் நான் எப்படி ஃபேஸை கார்ட்டூனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும். காற்று பயங்கரமாக அடிக்குது, வாய்ஸ் இதாகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு பிளர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளர் வரும், அதை வச்சுட்டு அதை 100ல் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு டூல்ஸில் போய்ட்டு க்ரோப் அப்படின்னு இருக்கும், அந்த க்ராப்பை கிளிக் பண்ணிட்டு இங்கே போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இது ஒரு பண்டன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொன்னேன்ல. அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதை ஃபுல் சைஸுக்கு வச்சுட்டு டிக் கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜ் எடுத்துக்கோங்க. இது எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்னே மேலே காட்டில் இருக்குது, பாருங்கள். இப்போ கட் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சட்டையெல்லாம் தெரியக்கூடாது, கழுத்து மட்டும் தெரியணும். இப்போ ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு கரெக்டாக அந்த கழுத்துக்கிட்ட போய் வச்சுருங்க. இப்போ ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சட்டையை கழுத்துக்கிட்ட இருக்கிறது வரையும் நல்லா எரேஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும்.